ஒரு நாள் குமார் ஒரு அவசர தேவைக்காக கந்துவட்டி கணேசன் கிட்ட 5 ரூபா வட்டிக்கு பணம் வாங்கிட்டாரு. சொன்ன நேரத்துக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத காரணத்தால ரொம்ப நாளா கந்துவட்டி கணேசன் கண்ணில் படாம தலைமுறையா வாழ்ந்துட்டு வந்தாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கந்துவட்டி கணேசன் கண்ணில் குமார் தென்பட குமாரை அவனும் அவன் ஆளுங்களும் சேர்ந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்து போன குமார் ரொம்ப தூரம் ஓடின பிறகு ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்கிற ஸ்டேஜ்ல மாறு வேஷம் போட்டு தலைமறைவாயிட்டாரு. குமாரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த கந்துவட்டி கணேசனும் அவன் ஆளுங்களும் கொஞ்ச நேரத்திலேயே குமாரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க எப்படி குமாரை கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல நிறைய பேர் ரொம்ப அழகா இசை கச்சேரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒருத்தர் மட்டும் ஸ்ட்ரிங்கே இல்லாம கிட்டார் வாசிச்சுட்டு இருக்காரு. இதை வச்சுதான் கந்துவட்டி கணேசனும் அவன் ஆளுங்களும் இந்த நபர் தான் குமாருங்கிறத கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம குண்டு கட்ட குமாரை தூக்கிட்டு அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. ரவுடி பசங்க என்னதான் குமாரை அடிச்சு வெளுத்து வாங்கினாலும் அவர்கிட்ட காசு இல்லாத காரணத்தால அவர்கிட்ட இருந்து பணத்தை அவங்களால வாங்க முடியல. அதனால கந்துவட்டி கணேசன் கடைசி ஒரு முடிவுக்கு வராரு. குமார் பேசிக்கா ஒரு சிவில் இன்ஜினியருங்கிறனால அவர்கிட்ட ஒரு டாஸ்க் சொல்றாரு. இந்த டாஸ்க் நீ சரியா முடிச்சினா நீ எனக்கு கொடுக்க வேணாம், ஆனா ஒருவேளை நீ முடிக்கலனா கண்டிப்பா நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. கணேசனோட தோட்டத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நிறைய மரங்கள் இருக்கு. ஸ்கொயர் ஷேப்ல சின்னதா இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல அந்த மரங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அதே போல ஸ்கொயர் ஷேப்ல பெரிய ஸ்விம்மிங் பூலா மாத்தணும். இதுதான் குமாருக்கு கணேசன் கொடுத்த டாஸ்க். இதை எப்படி குமார் செய்வாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. குமார் எப்படி இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவார்னா, அந்த ஸ்விம்மிங் பூலுடைய 4 சைட்லயுமே இந்த மாதிரி ஷேப்பை வடிவமைச்சிட்டா அது ஒரு பெரிய ஸ்கொயரா மாறிடும். சோ இப்படி ஒரு ஐடியா பண்ணி கந்துவட்டி கணேசன் கிட்ட இருந்து குமார் தப்பிச்சிடுறாரு. இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். ஒரு நாள் 3 திருடனுங்க ஒரு பெரிய புதையலை திருடிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. அந்த மூட்டையை பிரிச்சு பார்க்கும்போது உள்ளார இத்து போன நாணயங்களும் ஒரு பழைய விளக்கும் இருக்கு. கடுப்பான திருடனுங்க அந்த விளக்கு எடுக்கும் போது அவங்க கையால தெரியாம பட்டு உள்ள இருந்து ஒரு ஜீனி பூதம் வெளியே வந்துருது. வெளியே வந்த பூதம் என்னை யாரு விடுவிச்சதுன்னு கேட்கும் போது 3 பேரும் பயத்துல மாத்தி ஆள் காட்டுறாங்க. உடனே அந்த பூதம் சரி அப்போ உங்க 3 பேத்துக்குமே ஒரு வரம் தரேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு கேக்குது. அதுல பேராசை பிடிச்ச முதல் ஆள் நான் மட்டும் பெரிய பணக்காரனாவனும் இவங்க 2 பேரும் பயங்கர ஏழையாவணும்னு சொல்றாரு. அடுத்ததா புறமா பிடிச்ச 2வது ஆள் பணக்காரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏழை அப்படிங்கிற வார்த்தை அர்த்தமாகணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா சமயோஜனமா யோசிச்ச பேராசை பிடிச்ச 3வது திருடன் நான் மட்டும் மிகப்பெரிய ஏழையாகணும், அவங்க 2 பேரும் மிகப்பெரிய பணக்காரனாவணும்னு சொல்றாரு. இவங்க 3 பேரோட ஆசையுமே ஜினி நிறைவேற்றி வைக்குது. கடைசியா இவங்க 3 பேத்துல யார் பணக்காரங்களா இருப்பாங்க யார் ஏழையா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஜீனி அந்த 3 பேருடைய ஆசையுமே நிறைவேற்றிருது. அதனால முதல் திருடன் கேட்ட மாதிரி அவரை ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பணக்காரனாகவும் மீதி 2 பேரை பயங்கர ஏழையாகவும் மாத்திருது. அடுத்ததா 2வது திருடன் கேட்டது மாதிரி பணக்காரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏழைங்கிற அர்த்தம் மாத்திருது. 3வது திருடன் மீதி 2 பேரும் பெரிய பணக்காரன் சொல்றாரு. ஆனா இப்ப பணக்காரன் அப்படின்னா அது ஏழைன்னு அர்த்தமாகும். அதனால மீதி 2 பேரும் ஏழையாடுறாங்க. ஆனா பணக்காரங்கிற வார்த்தைக்கு மட்டும் தான் அர்த்தம் மாறி இருக்கே தவிர ஏழைங்கிற வார்த்தையோட அர்த்தம் ஏழையா தான் இருக்கு. அதனால 3வது நம்பர் கேட்டுக்கிட்ட மாதிரியே ஜீனி அவரையும் மிகப்பெரிய ஏழையா மாத்திருது. சோ கடைசியா 3 பேருமே ஒண்ணுமே இல்லாம ஏழையா மாறிடுறாங்க. இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். பாபு அந்த லைப்ரரியில இருந்து புக் எடுத்துட்டு புக்கை டைம் கொடுக்காம ஃபைனிங் கட்டாம ரொம்ப நாளா பாபு அந்த வயசான லைப்ரரியனை ஏமாத்திட்டு வராரு. ஒரு நாள் அந்த லைப்ரரியன் கையும் களவுமா பாபுவை பிடிச்சிடறாரு. பிடிச்சவரு அவர்கிட்ட ஃபைன் கேட்கும் போது தான் பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படுறதுனால தன்னால அந்த ஃபைன் மணியை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு மனசிறங்கின அந்த வயசான லைப்ரரியன் ஷெர்லாக் ஹோம்ஸ் புக்கோடைய 6வது எடிஷனை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், அது கிடைக்கவே மாட்டேங்குது, ஒருவேளை அந்த 6வது எடிஷனை நீ எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைன் பணத்தை நீ கட்ட வேணாம்னு சொல்றாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் உடைய 6th எடிஷன் எங்க மிங்கிளா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இங்க வரிசையா இருக்கிற புக்ல கடைசி புக் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அதை திருப்பி பார்த்தோம்னா அதுதான் அந்த 6th எடிஷன். இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம்.
இங்க இருக்கிற இமேஜ்ல ஒரு லேடி அவங்க குழந்தையோட கையில ஏர் பலூன்ஸ் கட்டிட்டு சேஃப்டியா மொட்டை மாடியில இருந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தூக்கி போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு அப்பா தன்னோட மகனை தோல் மேல வச்சு விளையாண்டு இருக்காரு. ஆனா அவருக்கே தெரியாம அவருடைய பையன் அங்க இருக்க லைட்டை தொட போறாரு. இப்போ இங்க இருக்கிற 2 குழந்தைங்கள்ல எந்த குழந்தை ஆபத்துல இருக்கு, எந்த பெற்றோர் முட்டாள்தனமான காரியம் செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அந்த அப்பா தன்னோட பையன் கூட மதியம் 2 மணி அளவுல விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருக்கனால யாரும் லைட் போட மாட்டாங்க. சோ அந்த குழந்தை லைட்டை தொடறனால அதுக்கு பெரிய ஆபத்து எதுவும் கிடையாது. இதே இந்த பக்கமா என்னதான் அந்த குழந்தைக்கு சேஃப்டியா பலூன்ஸ் கட்டி மாடியில தண்ணிக்குள்ள போட்டாலும் அந்த குழந்தை தண்ணியில விழும் போது எப்படி வேணாலும் விழுவும். சோ அதுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால இந்த அம்மா செய்யறதுதான் முட்டாள்தனமான காரியம். இந்த ஆன்சருக்கு ஆல்டர்னேட் ஆன்சர் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த ரிடல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்த கையோட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் தமிழ்ல பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வர்ட்டா.